பெங்களூரில் நாங்கள் வந்துட்டு ஒன் டே டூர் போயிருந்தோங்க. கவர்மெண்ட் பஸ்ஸிலேயே வந்துட்டு நம்ம புக் பண்ணிட்டு போகலாம். நம்ம இப்போ நாளைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி புக் பண்ணாலே போதும். பெரும்பாலும் வந்துட்டு நாங்கள் போனது வந்துட்டு சாட்டர்டே தாங்க போனோம். அப்படி போகும்போது பார்த்தோன்னு சொன்னால், இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய வயசானவங்களாம் வந்திருக்காங்க. நடுத்தர வயசுக்காரங்க, கொஞ்சம் வயசுக்காரங்க எல்லாருமே கலந்து வந்திருக்காங்க. இப்போ காலையில் வந்து 8:30க்கு நாம் வந்து பஸ் ஏறிட்டோம்னா போதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், அவங்க வந்து ஒவ்வொரு கோவிலாக எல்லாம் பொறுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் நின்று கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த டிரைவர்களும் சரி, இந்த வயசானவங்களெல்லாம் சில இடங்களெல்லாம் கையை பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப வயசானவங்களெல்லாம் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க, ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க மாதிரி. ஆனால் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், இந்த டூரில் பார்க்கும்போது நிறைய வயசானவங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் உயரத்தில் இருக்க கோவில். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு முருகன் கோவிலுக்கு போனோம். அதில் வந்துட்டு ஒரு 200 படிக்கு மேலே இருந்துச்சு, 250 படியாச்சு இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் பாருங்கள், அந்த வயசானவங்களெல்லாம் அவங்களால ஏறவே முடியல. நிறைய பேர் வந்துட்டு கீழேயே உட்காந்துக்கிட்டாங்க, என்னால் அவ்வளோ தூரம் வந்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அவங்க அந்த டூருக்கு பணம் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கட்டும்போதே வந்துட்டு பார்த்துட்டு கட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த டூரிசம் போடுறவங்களும் இந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அவ்வளோ உயரமான இடத்துக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறதே தவிர்த்துக்கிறதும் நல்லதுங்க. எதனால் அப்படின்னு சொன்னால், அவங்க பாவம் இருந்திருந்து பார்க்க போகிறாங்க. அப்போ வந்துட்டு நிறைய இடங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. இது மாதிரி மலை கோயிலில் அங்கே ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அங்கேயே சிவன் கோவில் இருக்குது, அம்மன் கோவில் இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு மேலே முருகன் இருக்காங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான கோவிலை வந்துட்டு அவங்களால பார்க்க வர முடியல. அதே மாதிரி இன்னும் ஒரு சில இடங்களுக்கு சாய்பாபா கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேரால் வந்துட்டு படியேற முடியாமல் கீழேயே வந்து இருந்துக்கிட்டாங்க. பஸ்லேயே வந்துட்டு நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. பாவம், அவங்க வாழ்க்கையிலே வந்துட்டு எப்போ ஒரு வாட்டி தான் வந்துட்டு இந்த மாதிரி டூர்லாம் போவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ரொம்ப உயரமான இடங்களுக்கு இருக்கா, நம்ம வந்துட்டு தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் நம்மளால் நடக்க முடிஞ்ச தூரங்களுக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. அதாங்க சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.